திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 50 மாதம் முடிஞ்சிட்டது. என்ன செஞ்ச? ஒரு பெரிய திட்டமாவது இந்த கோவை மாவட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறியா? ஒண்ணும் கிடையாது. எத்தனை திட்டம் நாங்க கொண்டு வந்த திட்டத்தை கூட நிறைவேற்ற முடியாத கையிலாகாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஒரே ஒரு இடத்துல பாரத பிரதமர்கிட்ட கோரிக்கை வச்ச உடனே 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்தாங்க. ஒரு வருஷத்துல சாதாரண மருத்துவமனையிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, பாரதிய ஜனதா ஒத்துழைப்போடு மத்திய அரசாங்கம் 60%, மாநில அரசாங்கம் 40%, அதுல நிதியை பகிர்ந்து பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி, பிரம்மாண்டமான அரசு மருத்துவமனை, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். சாதாரணமா இல்லைங்க. நீங்க அந்த மருத்துவமனை போய் பாருங்க, அற்புதமா கட்டிட்டு இருந்தோம். வந்தாங்க, அப்படியே மோசமாகி போச்சு. நாங்க போட்ட அந்த திட்டமெல்லாம் நாசமாகி விட்டது. ஏன்னா அவ்வளவு ஃபெசிலிட்டியோட நாங்க பார்த்து பார்த்து நானே இந்த வரைபடத்தை பார்த்து எந்த இடத்துல எப்படி அமைக்க வேணும், எந்த இடத்துல ஆபரேஷன் தியேட்டர் வேணும், எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த பகுதி என்று பிரிச்சு பிரிச்சு பார்த்து கட்டடம் கட்டி கொடுத்த. அதுக்கு டாக்டரே நியமிக்கல, செவிலியரை நியமிக்கல. எப்படி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியும்? ஹாஸ்பிட்டல் கட்டியாச்சு, கல்லூரியும் திறந்தாச்சு, ஆனா அங்க இருக்கிற மருத்துவர் இல்ல. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.